வாங்குறது எல்லாராலையும் முடியும். ஆனா கொடுக்கறதுல இருக்கக்கூடிய உண்மையான மகிழ்ச்சி வேற எதுலயும் வராது. ஒரு முறை பெரிய விலை உயர்ந்த காரை ஒரு இளைஞன் ஓட்டிக்கிட்டு வரான். ஓட்டிட்டு வந்து ஒரு இடத்துல பார்க் பண்றான். அந்த வழியா ஒரு ஏழை சிறுவன் ஒருத்தன் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கான். இந்த காரை பாக்குறான், ரொம்ப அழகா இருக்கு. சரி சொல்லிட்டு அந்த கார் கிட்ட போய் அந்த காரை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த இளைஞன் அந்த சிறுவனை பார்த்து, இது என்னோட அண்ணன் எனக்கு பிரசன்ட் பண்ணது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியப்பா அந்த சின்ன சிறுவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் அந்த இளைஞன் கேட்கிறான், ஏன் உனக்கு இது மாதிரி ஒரு அண்ணன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சிறுவன் சொன்ன பதிலு அந்த இளைஞனை வாயடைக்க வச்சிருச்சு. நான் அப்படி யோசிக்கல, இந்த காரை உனக்கு பரிசளிச்ச அந்த அண்ணனை மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். அந்த அளவுக்கு வளரணும், உயரணும், மத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. உயர்ந்த ஆசை அப்படிங்கிறது வாங்க விரும்புறது கிடையாது, மத்தவங்களுக்கு கொடுக்க விரும்புறது தான் உயர்ந்த ஆசை, உயர்வான எண்ணம். நம்ம உதவணும் அப்படின்னு ஆசைப்படணும். இந்த காலத்துல உதவிய கூட தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த விமர்சனங்களுக்கு நம்ம என்னைக்குமே முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நாம செய்யறது உதவி, அந்த உதவியை செஞ்சுக்கிட்டே இருப்போம்.